கல்யாணம் கட்டிட்டீங்க ஏற்கனவே இல்லாட்டி? யா அதில் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை வெளிநாட்டா உங்கள் எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? ஜஸ்ட் கனகாரியோட வைக்கவோ? கதைங்க என்ன செய்யும்? ஓகே சரி, நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ ஒன்றே போயிட்டு நாளைக்கு பின்னேரம் வாங்க, அவே மிஞ்சா நிற்கணும். ஓ இங்கே நிற்கிறமே மிஞ்சா நிற்கணும் எங்கே? അങ്ങനെ காஞ்சி வேண்டிய நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். உன்னை தேடி வந்த மாதிரி தான் கிடக்கிறேன். உன்னை பார்த்தா நல்ல ஜோக்கான ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் அங்கே வெளிநாடு போகிறோன்னு சொன்னோன்னே கட் பண்ணி போட்டேன். இரண்டா வெளிநாட்டில் கண்டா கொஞ்சம் சீதனத்தோட கட்டலாம் கூட பார்க்கலாம்டா. ஓகே பார்த்தா கடைசியாக அங்கே விசாவும் கிடைக்கல. அங்கே ஒரு ஆளுக்கு தான் போன் நான் கதைச்சி. அவள் இங்கே இருக்கைக்கெல்லாம் படிவாக வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கதைச்சவ. அங்கே போனோடனே அவன் போய் சொல்லி போட்டான். அவள் கேட்கலையே 3 மனுஷன் என்னாச்சு அது பொறுத்த இல்லை கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறா. ஏன்னா இவன் எந்த இடம் இவ? ஓ பாருங்க நல்லபடியாக தானே. ஓ டொரண்டோன்னா பரவாயில்ல. ஓகே அவாக்கு வந்து பொறுத்தலாம், அது பொறுத்தலாம். 2 பிள்ளைகள் இருக்கு. ஆனா நீங்க கேட்டு பொறுத்து கதைச்சு பாருங்க. எனக்கெல்லாம் ஓகே. ஆனா அந்த பிள்ளைகள் இருக்காம வந்து எங்களோட சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னா பிரச்சனை. ஒரு வாரம் சண்முகம் போய் அடிக்கிறான். இங்கே வாபி பிள்ளைகள் இருக்கு சிவபெருமான். பிள்ளைகள் இருக்குன்னா அவங்க வேலையை போகிற வயசு, அவங்க வேலையை போய் கொண்டான். அவங்களுக்கு தான் லாபம். நீ வேலையை போய் தேவையில்லையா? அவங்க வேலையை போகிறான், அவங்க வீட்டை பார்ப்பாங்க. நான் விஷயம் அப்படி சொல்றீங்க. இவாண்ட சரி வராது. இவாண்டா நான் தானே அவங்க கல்யாணம் கட்டிட்டு மதம் மாறிட்டேன். என்ன என்ன நீங்கள் வேதமா? எல்லாம் வேதத்துக்கு போட்டேன். அப்போ இவள் வேதம்னால பிடிக்காது. இல்லை நான் பல முந்தி ஹிந்துலாம் மாறுவீங்க. நான் மாற அது பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்காண்டி மூதேசிகள் அதான் அதுக்கு போய் இந்த மருதராமனை தாண்டி போய் அதுக்கு வந்து திரும்பி அதில் ஒரு இது வேறு ஒரு கோயில் ஒன்று வேறு. அந்த கோயில் பக்கத்தால் போக அதுக்குள்ள போகிறோங்க. உங்களுடைய ஆக்கள் இல்லையே, நீங்கள் என்ன ஆக்கள்? இல்லை நீங்கள் நான் பொம்பளை பார்க்கத்தான் வந்தேன். நான் ஓ அது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரா? வாட் யூ மீன்? டிரான்ஸ்லேட்டரில் டிரான்ஸ்லேட்டர் ஆனால் இருந்து பொண்ணாக மாறி. ஓ ஷிட். நோ 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 நான் அப்படிப்பா. வடிவா இருப்பாவோ? அவன் நல்ல வடிவு. நீங்கள் பவான் வீடியோ பார்த்துருப்பீங்க. அக்கா வந்துருக்கேன்டா வந்து பார்க்கலையா நீங்கள்? யார் வாரது கோதாய் காரில்? யார் இது காரன் வந்து கதவு திறந்து தான் திறந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேன் வந்துடுவாங்க. நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாய். நான் வந்துட்டேன் இடத்துக்கு. வாங்கோ யாரால்? ஓம் இங்கே மணி அங்கிளோட வீடு தானே? ஓ வாங்க வாங்க. தெரியுது இல்லை ஒன்றும் முழங்குது இல்லை. கண்ணாடியை போட்டால் தான் தெரியும் எனக்கு. ஓ நான் நீங்களா? ஓ நான் தான். நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் நான். வாங்க வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லை பின்னேரம் இந்த நேரத்தில் சொல்லிட்டேன். நான் உங்களை டிக்டாக்கில் ஃபாலோ பண்ணுறேன். நான் என்ன இது கூட என்ற சம்பவம் சாமி என்று இருக்கும் பாருங்க. போருங்க பாருங்க. நான் கோல் மடிச்சிருக்கீங்கன்னா நான் ஃபனியாக இருக்கும். நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன்னா அந்த நீங்கள் அந்த சாதகம் எல்லாம் பார்க்குற நீங்கள் வந்து சொல்லி எனக்கு அன்றைக்கும் சொல்லியிருந்தேன். நீங்கள் 250வது ஆக்களுக்கு ஏதோ கல்யாணம் செஞ்சு வச்ச நீங்கள் என்று சொல்லி. என்ன சொன்னீங்க? சம்பவம் சாமி என்று இருக்கும். நானும் நல்ல ஜோக்கா வீடியோ டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பேன் பாருங்க. தமிழில் இருக்கும். ஓ தமிழாக்கள் எல்லாம் போடுவேன் பாருங்க. அதில் இருக்கும். போடுங்க பாருங்க. ஓ ரைட் ரைட் ரைட். அது கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபில்டர்ஸ்கள் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தலைமொழி நட்டு கிடக்கும். தலைமொழி இல்லாமல் எல்லாம் கிடக்கு. சரி அதை விடுங்க. என்ன விஷயமா சொல்லுங்க. நான் என்னட்ட சொன்னால் உங்களுக்கு சொன்ன என்ன அது வந்து அந்த ஒரு பொம்பளை சொல்லுங்க. சுற்றி வர சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையோட பார்க்கணும். உங்கள் பார்க்க போகிறீங்க பொம்பளை பிள்ளை? இல்லை அதான் நீங்கள் பார்த்து தருவீங்களன்னு சொன்னேன் டிக்டாக்ல. நீங்கள் ஓ உங்களை சாட் பண்ணுறீங்களோ? வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு. அந்த இதில் டிக்டாக்ல போட்ட நம்பர் போடுறீங்க போடுங்க பாருங்க. 2 நம்பர்டாக்கு இதுக்கு போட்டிங்களோ தெரியல. எனக்கு இதுக்கு தான் கையோட கேட்டு எப்படி பிள்ளை எப்படி பிள்ளை பரவாயில்ல. கன்ஃபார்ம் பண்ணி போட்டு கழிக்கலாம். சரியில்லை தான் நிறையும் ஏதாவது என்ன சிக்கல்னு சொன்னால் இல்லை நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்க ஏற்கனவே இல்லாட்டி? அதில் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை வெளிநாட்டா உங்கள் எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? ஜஸ்ட் 41. 41 வயசு. 41 வயசுனா கட்டிருப்பீங்களான்னு வெளிநாடான்னு சொல்லி சொன்னால் இவா அந்த அது கனகாலமாச்சு கட்டி. அது கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். டே ஹலோ சுகுமார், அந்த சூரியஜாவை குறிப்பிட்டு வந்து நான் ஒன்றுட்டேன். அது நான் பார்த்துறேன். என்ன மாமா என்ன சொல்லிடணும்?
ஒரு ஆள் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒன்று வந்திருக்கடா கனடா மாப்பிள்ளை. ஆ சரி, அப்போ நான் குறிப்பாக கொடுக்கட்டே. நீ எனக்கு காய்ச்சி போட்டு சொல்லிருக்கா, எனக்கு நான் குறிப்பாக கொடுக்குறேன் வேட்டு. தேங்க்யூ சொல்லி விடுங்க. சரியில்லை. ஓ அவனுக்கு இங்கிலீஷ் ஒன்று முழங்காது. அது சரி, கூட விஷயத்து வாங்க. என்ன பிரச்சனை கூட என்ன கல்யாணம் கட்டி டிவோர்ஸ் ஆகிட்டீங்க அப்படி தானே? அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல வரேன், இங்கே கல்யாணம் கட்டின பிள்ளையா பார்க்குறீங்களோ இல்லாட்டி கட்டாத பிள்ளையா பார்க்குறீங்க? இல்லை கல்யாணம் கட்டாத இல்லை விளங்க இல்லை, அது எனக்கு இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணுமா உங்களுக்கு? அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் தாய்லாந்து பக்கம் தான் போகணும் அப்படி இல்லை. இல்லை நீங்கள் நான் என்ன சொல்ல சொல்லி சொன்னால் நீங்களும் ஏற்கனவே கல்யாணம் கட்டிட்டீங்க, 41 வயசு சரியோ. இங்கே இருக்க பிள்ளைகளும் 19-20 வயசில் கல்யாணத்தை கட்டி 22 வயசில் டிவோர்ஸ் எடுத்துக்கொண்டு செட்டில் ஆகிட்டாள். அவ்வளோ டிவோர்ஸ் எடுத்தோம்னா இருக்காள். ஏற்கனவே 2ஆம் கல்யாணம் கட்டுறதும் 3ஆம் கல்யாணம் கட்டுறதும் அந்த கட்டதெல்லாம் இருக்குது. இல்லையா இங்கே யாழ்ப்பாணம் எங்கட இதுல எல்லாம் கொஞ்சம் இருக்கிற அந்த இல்லையண்டு இல்லை. என்ன சிக்கல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்க. உங்கள் கல்யாணம் கட்டின உங்களுக்கு நான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கட்டின பிள்ளைகளை தான் பார்க்கல. என்ன வேறு வழி இல்லையோ? இப்போ 4 குறிப்பு 4 சாட் வந்திருக்கு. இதுலேயே ஒரு பிள்ளை இருக்கிறா. இவாக்கு 37 வயசு. இதில் ஃபோட்டோ வராது. 37 வயசு வாக்கு வேச்சு வேரியாக்கள். பரவாயில்ல. நீங்கள் எத்தனை வயசு? நீங்கள் 41 தானே? 41 இல்லை. எத்தனை வயசு எதிர்பார்க்குறீங்க? அது ஒரு 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் தான் கொஞ்சம் இந்த அங்கே இல்லை அவ கஷ்டப்படுவேன் நமக்கு அங்கே வந்து நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்க அங்கிள், பிரச்சனை இல்லை. இதில் 4 சார்ட் கப்பன் 4ல் 3 வந்து டிவோர்ஸ் ஆனாக்கள் கொண்டு வந்து வந்திருக்கீங்க. இஞ்ச டாக்டர் பிள்ளை வஞ்ச பார்க்க சொல்லி அவர் வந்து எந்த பிரச்சனை பட மாட்டாரா? நாங்கள் கல்யாணம் வேண்டாம். நீங்களே நவே இந்த குடும்பத்துக்கு திரும்ப பிரச்சனை போறீங்களா? அவன் வேறு மாதிரி டிவோர்ஸ் எடுத்தோம்னா இருக்கணும். இதுக்குள்ள ஒரு தரம் பேராயணும். உங்களோட பக்கம் பிரச்சனை கிளியரானே. நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துட்டீங்களானே? நான் எடுத்துட்டியா? சர்டிஃபிகேட் இருக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் எடுத்து வெட்டி விட்டது? இன்னும் அங்கே அப்படி இல்லை. கனடா தானே, இங்கே மாதிரி இல்லை. அது அவாக்கு சொன்னால் வர மாட்டான். ஐ மீன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இல்லை சொன்னாங்க வர மாட்டானா கதைக்கிறீங்களோ இப்போ 2 பேர்? அது அங்கே இட்ஸ் காமன். அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அங்கே. சுபா சுபா தேத்தனியை வைங்க ஒரு காய்ச்சி தம்பியும் வந்திருக்காது. சுவர் குறைச்சி போடணும் உங்களுக்கு. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சாத்திரமாக பார்க்குறீங்களா? சுவர் குறைச்சி போடுங்கோ. எனக்கு சுவரை குறைச்சி போடுங்க. வளமையாக போடுற மாதிரி. மற்றது வந்து 2 பிள்ளையோட ஒரு வெளிநாட்டு அண்டியோட இருக்கலாம். 2 பிள்ளையோட வெளிநாட்டு அண்டி அந்த காட்டு இருக்குமா நமக்கு? இல்லையா? அதுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ அப்படின்னா பார்ப்போம். அவையே ஃபோட்டோ காட்டுறேன் போடுங்க. ஃபோட்டோ காட்டுறேன்னு ஃபுல்லாக வந்தாண்டா உங்களுக்கு அந்த வீடியோ அவன் இதெல்லாம் கிடக்கு. அப்படியா? டிக்டாக் அதண்டா ஈஸியா? டிக்டாக் பார்க்குறேன்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ வேண்டியதெல்லாம் நான் பாருங்க. இவ நான் பார்த்துருக்கிறேன். டிக்டாக் கேக்குகள் எல்லாம் அடிக்கிறவா வெளிநாட்டில்? கீ ஏதோ கேக் அடிக்கிறவா? கேக்குகள் கேக்குகள் அடிக்கிறவா? ஓகே வா கொஞ்சம் நாள் நல்லா கதைக்கிறா. இல்லை இது வேணாம். இது நான் வந்து அவ பார்த்துருக்கிறேன். என்னன்னு சொன்னா வந்து அவ கிளாஸ் எடுத்து கொண்டிருப்பா. சும்மா வேணாம். டூ மச் ஆஃப் டாக்கிங். அது சரியில்லை. அப்ப அடுத்தது உங்களுக்கு வந்து இன்னொரு ஆள் இருக்கிறா. அவ வந்து வெளிநாட்டுலாம் இருக்கிறா. எந்த நாடு? அவ வந்து ஜெர்மன். அது லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்கில் பிரச்சனை இருக்கும். அவனும் கட்டை இல்லை. கட்டிட்டாவோ கட்டை இல்லையோ தெரியல. ஆனால் அவன் சரியாக முதுகு அவனுக்கு ஷார்ட் வந்துருக்குது. அவா இது டிரான்ஸ்லேட்டர் மாறினது. அது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரா? வாட் யூ மீன்? டிரான்ஸ்லேட்டர் ஆனா இருந்து பெண்ணாக மாறி. ஷிட். நோ நான் அப்படிப்பா. வடிவா இருப்பாவோ? அவன் நல்ல வடிவம். நீங்கள் பவான் வீடியோ பார்த்துருப்பீங்க. அக்கா வந்திருக்கேன்டா வந்து பார்க்கலையா நீங்கள்? அவன் பிள்ளை கொஞ்சம் அந்த பிள்ளைன்ற வீடியோ கொண்டா காட்ட இருக்க வைக்க. ஐயோ பாம்புடாண்டு எல்லாம் இங்கே வந்துடான்னு நெளிஞ்சது. இல்லை வேணாம். பாம்புக்கு பயமெண்டா பேர்ந்ததுக்கு தேவையில்லாமல் அவ கூப்பிடுங்க. யாருவா? புள்ள சுபா இங்க வா. புள்ள இவளோட பெரிய ஒருத்தர் மகனா என்ன? ஹாய். வேறு இந்த குறிப்பு பார்க்க வந்து அந்த சாட்டை கொண்டு வந்துக்கலாம். அந்த கொப்பியை கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் என்ன சிக்கிறதுனா கல்யாணம் கட்டிட்டாரு. கனடாவில் வந்துக்கிறார். அவருக்கு இதில் எதை காட்டுறது கிடக்கு. இல்லை நான் இவரை பற்றி கேள்விப்பட்டதான். நான் பார்த்தேன்னா தான் நான் வந்தேன். நான் இன்றைக்கு பேன் எழுது இல்லை. பேன் ஒன்று மாற்றி வையும் கொண்டு சொன்னேன் உங்களுக்கு. இல்லை பெட்டா வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் காட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். என்னென்னு சொன்னால் அது நம்பியலாமல் கிடக்குது இங்கே ஃபோட்டோ ஒரு மாதிரி. ஃபோட்டோவிலேயும் என்ன சிக்கல்னா இல்லை அதுலேயும் ஃபில்டர்களை போட்டு அதில் போட்டு தான் எடுக்குது எழுதுவேன். நேரில் பார்த்தா தான் சரி. அண்டைக்கு ஒரு படியன் வந்தவன் இப்படி தான்
டிக்டாக்கில் பார்த்துட்டு வந்தவனாலும் கதைச்சு தான் கொண்டு வந்து குறிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை இடம் வந்து ஐயா கொள்ளாது இந்த சமம் ஐயா அப்புறம் ஒரு நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு போய் ஒரு கதையை கொண்டு சொல்லி அப்புறம் போய் கதைச்சு அங்கே போனால் அது புள்ள எரிஞ்ச கொல்லிக்கட்டை மேனிக்குது. அதான் அது பிரச்சனை. அப்போ நெருங்கி போகிறான் வேறடாப்பான்ட்டு. சுவா வந்து அந்த இதை எடுத்துட்டோம் டெப் எடுத்துட்டு வாங்க இருக்கா உங்களோட இது போனேன் இதில் இந்த விறகு இந்த மாதிரி இவா பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு அது அது ஏன் வெளிநாட்டுக்கு வர விருப்பம் இல்லையா? இல்லை இப்போ அது வேறு கதை அது எங்கட குடும்பங்கள் இட்ஸ் ஓகே. அதை விடுங்க நீங்கள் எப்பட பண்ண சொல்லி சொன்னீங்க. நான் இந்த மரதனா மடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி. என்ன மாதிரி பாக்குறீங்க? இவர் கல்யாணம் கட்டிட்டார் சுவா. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஆள் டிவோர்ஸ் அங்கே. ஓகே சரியோ அப்போ அந்த நான் கொஞ்சம் இட்ஸ் காமன். அது அங்கே நார்மலாக எல்லாரும் செய்யணும். அந்த வீடியோக்கள் டிக்டாக்கில் பேர் கொண்டு கொஞ்சம் பேர் ஐடி தான் தெரியும். அதில் பேர் கொண்டு 2 பேர் காட்டுங்க. ஒரு மரண கூட மரதனா மடம் பக்கம் இல்லை உடல் பக்கம் இந்த 5 நாள் பக்கம் அங்கே கொஞ்சம் தள்ளி போய் அதுக்குள்ளே திரும்பி இப்படி வர வந்துடும். மாலினி அவள் சரி அவள் விசார் கதையெல்லாம் கச்சோண்டு பால் இருந்து தான் இப்படி வச்சேன்டா அவளா வரும் இப்படி வச்சேன்டா அவளா வருமாண்டுவாள். அது ஒத்துற மாலினி இந்த இதுக்கு போடக்கூடாது ப்ளீஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் ஹோம்லியாக தான் பார்ப்போம் தம்பி. இப்போ எவ்வளோ மட்டும் சொன்னீங்க அதான் அதுக்கு போய் இந்த மருதராமனை தாண்டி போய் அதுக்கு வந்து திரும்பி அதில் ஒரு இது வரும், ஒரு கோயில் ஒன்று வரும். அந்த கோயில் பக்கத்தால் போக அதுக்குள்ளே போகிறோங்க உங்களுடைய ஆக்கள் இல்லையே. நீங்கள் என்ன ஆக்கள் இல்லை? நீங்கள் நான் பொம்பளை பார்க்கத்தான் வந்தேன். நான் இது என்ன பொம்பளை ஆகிறது நம்ம கட்டாயமானது தம்பி. என்ன எங்கட கண்ட்ரியில எல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கறது. யா நான் வாழ போகிறத பாருங்க சார் காட்டுங்க தம்பி. இதை காட்டுங்க கீர்த்தி காட்டுங்க அந்த வீடியோ காட்டுங்க. அவள் மீட்டர் தான் போடுவோம் பாருங்க. இப்போ பார்க்க ஓகேயா இருக்கிறா? என்ன கதைச்சு முடிக்கிறதோ உங்களுக்கு என்ன வேற இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆள் இருக்கலாம். என்ன ஐடியா? கனடாவை பிள்ளைய காட்டப்பா. கீர்த்தி பை இல்ல அது வேணும். அவ வந்து சின்ன குழந்தை எல்லாம் இருக்கிறா. வடிவில்லை ஆர்டர் ஆயில வடிவா ஆர்டர் உங்களுக்கு கல்யாணத்துக்கு இல்ல அது நிகழ்ச்சி யா என்னன்னு சொன்னா நானும் ஆடுவேன். என் டிக்டாக் நீங்க பாக்கல, இவருக்கு தெரியும். அப்ப 2 பேரும் சேர்ந்து அதுவும் இனி அது லைஃப் இனி இந்த வயசுல நீ அதான் செய்யலாம். அது 42 43 வயசு. நீங்கள் அதை விடுங்க. எதிர்க்க பாருங்க யார் சொல்லுங்க கோலடி சு அதை காட்டுங்க பிறகு இந்த இதில் காட்டுங்க இருக்கா. ஹலோ காட்ட போறேன் சண்முகம் பாருங்க. எங்கே எங்கே கேட்குறீங்க நீங்கள்? இல்லை இவக்கு மூக்கு இல்லை இல்லை அது சரி அது சரி விடாது எனக்கு. ஏன்னா அந்த நான் தந்தது என்னாச்சு அது பொறுத்த இல்லையா கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கிறா. ஏன்னா இவன் எந்த இடம் இவ? இவன் வந்து கனடா. ஓ பாருங்க அதனால வரையா உள்ளதானே. ஓ டொரண்டோண்டா பரவாயில்ல. ஓகே அவாக்கு வந்து பொறுத்தலாம் அது பொறுத்தலாம். 2 பிள்ளைகள் இருக்கு. ஆனா நீங்க கேட்டு கதைச்சு பொறுத்தலாம். எனக்கெல்லாம் ஓகே. ஆனா அந்த பிள்ளைகள் இருக்காம வந்து எங்களோட சண்டை பிடிச்சாங்கன்னு ஒரு சண்முகம் போய் அடிக்கிறான். இங்கே பாபி பிள்ளைகள் இருக்கு சிவபெருமான் பிள்ளைகள் இருக்குன்னா அவன் வேலையை போகிற வயசு. அவன் வேலையை போய் கொண்டான். உனக்கு தான் லாபம். நீ வேலையை போய் தேவையில்லையா? அவங்க வேலையை போகிறான். அவங்க வீட்டை பார்ப்பாங்களானே விஷயம் அப்படியே சொல்றீங்க. இவாண்ட சரி வராதான். இவாண்டா நான் தானே எங்கேயும் போகணும். அவன் குறிப்பெல்லாம் பொருத்தியாச்சு. இல்லை அதான் நீங்கள் மனசு வச்சா நான் மனசு வச்சா நான் செத்தா போகிறேன் மனசு வைக்கலாம். அவன் இந்த மனுஷி. சரி ஓகே. நீங்கள் இந்த உங்களுக்கு அந்த டிக்டாக்ல அந்த வீடியோ படத்துல காட்டுங்க வேற இருக்கா? காட்டிட்டேனப்பா. அவ வேண்டாம் மாமா. பாருங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்ன தம்பி? செய்வினா அந்த மாந்திரீகம் அந்த ஓ என்னது என்னது வைக்க? இல்ல தெரியுது பார்க்க தெரியுது. சொல்லுங்க என்ன சொல்ல நீங்கள் அந்த அவ அப்படின்னா சரி ஓகே வேற வழி இல்லைண்டா நான் ஃபேஸ்புக்ல அந்த ஃபேஸ்புக்ல காட்டுங்க. ஃபேஸ்புக்ல அந்த போட்டோ காட்டினா இந்த வா பாருங்க. இந்த வா பாருங்க. வா வந்து இந்த டைப்ல தான். ஓகே அவ புருஷன் கல்யாணம். ஆனா இவ கருப்பா இருக்கிறா. இந்த தலைமை எல்லாம் ஷார்ட்டா இருக்குது. ஓ இது உங்களுக்கு ஈஸியானே. மன்னார் பிள்ளைவா இவ கண்ணாடியும் போடுறவா தம்பி. இவ யாழ்ப்பாணத்தான் வேலை செய்யறா. மன்னார் பிள்ளை யூடியூப்ண்டா ஓகே தான். டிக்டாக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் மன்னார்ண்டா நான் ஏர்போர்ட்ல இறங்கி நேராக ஜெஃப்னாண்டா வந்துடலாம். ஆனால் மன்னார்ண்டா பஸ்ஸுகள் கொஞ்சம் குறைவு. இல்லை இவ சொன்னதே நான் கமிட் ஆகிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இங்கே இருக்க போறீங்களா அங்கே இருக்க போறீங்களா? அதை விடுங்க. நீங்கள் கனடா போய் இவ்வளோ காலம் எவ்வளோ கனடாவில் இருக்கீங்க நீங்கள்? கனடா நான் கனகாலம் போய் ஐ திங்க் 2004 2099 நோ ஒரு 6 மந்த் வரும். அது 6 மாதம். சரியா கேட்டது உங்களுக்கு என்ன 6 மாசமா? 6 மாதம். யா 6 மந்த் 6 மாதம் உடனே இந்த விசிட் விசார பண்ணீங்களே இங்கே விட மிஞ்ச இருக்கிறது. அதான் சொன்னேன் இனிமேலுக்கும் மருதநாமத்துக்கும் லைக் பண்ணேன். ஏன் அங்கிள் என்ன இருந்தாலும் நான் ஒரு கேனடியன் சிக்கல் தெரிஞ்சுன்னா உனக்கு என்ன விசான்னு சொல்லி அங்கே 4-5 ஹோம்பில் வாங்குறேன். அதை யோசிப்பேன். இல்லை நீங்கள் தான் ஏதாவது பார்த்து ஒரு
கனடியன் அது போய் பொம்பளை தர மாட்டாங்க உண்மையா. நான் வந்து காட்டும் எடுக்க அப்போ நீ அங்கே கல்யாணம் கட்டி இஞ்சி கல்யாணம் கட்டி நீ இந்த சொன்னீங்க ஒரு கதை இந்த ஆர்மா நான் கையாங்க கட்டி என்னண்டா பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா என்ன இது நீ வெப்ப நீ தேவைப்படாது. என்னண்டா கல்யாணம் பேசி கட்டினது சரியோ அப்போ இங்கதான் கொஞ்சம் சாவச்சேரி பொம்பளை. அப்ப அவ என்ன செய்யறா அவன் குறிப்பிட்ட இல்லை இல்லை அது வராது பிரச்சனை இல்லை என்ன கொடுங்க. நான் என்னன்னு சொன்னா நான் வந்து அங்கே வெளிநாடு போகிறேன்னு சொன்னோன்னே கட் பண்ணி போட்டேன். இரண்டாம் வெளிநாட்டில் கண்டா கொஞ்சம் சீதனத்தோட கட்டலாம் கூட பார்க்கலாம்டா. அது பார்த்தா கடைசியாக அங்கே விசாவும் கிடைக்கல. அங்கே ஒரு ஆளுக்கு தான் போன் நான் கதைச்சு அவ இங்கே இருக்கைக்கெல்லாம் படிவா வாட்ஸ்அப்பில் கதைச்சவ வாட்ஸ்அப்பில் எல்லாம் கதைச்சவ அங்கே போனோடனே அவங்க போய் சொல்லி போட்டான். அவ கேட்கவே 3 மனுஷன் 3 புள்ள 2 மனுஷன் அங்கே இருக்குவாங்க. ஆனா எனக்கு போய் எல்லாம் போய் இங்கேயும் போய் அங்கேயும் போய் நீ இங்கே இருந்தா போன் நீ அப்போ இல்லை என்ன சிக்கல் சொன்னா சுவார் இஞ்சால வந்ததான் சரியா இருக்கும். இல்லை அவ ஒரு இஞ்சால நீ உள்ளூர் போ நீ உள்ளூர் போ உள்ள அவன் ஒரு மாதிரி இல்லை அக்கா நீங்கள் வாங்க நான் நீங்கள் நீ எனக்கு அக்கா இன்னும் நம்ம எல்லாம் கிடக்கப்பா நீ இஞ்சி ஒரு கையாந்த கட்டிக்கிறேன் 10வது 3 புள்ள காரிட்டு எடுத்துகிட்டே போயிருக்கிறேன். அது தெரியாமங்கோ அது எனக்கு நான் என்ன செய்யறது அவ போய் சொல்லி உனக்கு நாங்கள் இங்கே பொம்பளை எடுக்கவே இல்லை. அதான் விஷயம் ஏதாவது செஞ்சு உங்களால் முடியும் நீங்கள் நினைச்சீங்களா ஏதாவது செய்யலாம். உங்களை பாருங்க நீங்களே அப்படி கட்டியிருக்கிறீங்களா கதைகள் நான் பொய் பொருளி சொல்ல மாட்டேன். சரி என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னா உனக்கு நான் இந்த கல்யாணத்தை நீ கட்டி வைக்கிறதா எந்த பேர் கட்டிங்கெல்லாம் தருவேன் பிரச்சனை கட்டிங் அது தரத்தான் அது நீங்கள் உங்களோட இதுக்கு நீங்கள் தரத்தான் பண்ணுவோம் அது வேறு கதை அதை கொடுக்கும் அதை விளாண்டு சரி தானே. அது நீ இங்கே விளாண்டாலும் பிரச்சனை நான் $1000 5 லட்சம் வச்சு $1000 அட்வான்ஸ் தருவோம் ஓகேன்னு சொல்லி சொன்னார். அவள் சீக்கிரம் தரத்துக்கு முன்னும் 2 பதியும் சேர்ந்து $1000 தருவோம். எனக்கு $10 இல்லை கனடியன் டாலர் அமெரிக்கன் டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் நியூசிலாந்து டாலர் அதான் டாலர் கரன்சி. நான் பெரிய காசை பற்றி கதைக்கிறேன். இலங்கை காசை பற்றி சொன்னோன்னு சொன்னால் நீங்கள் மனஸ்தாப்பட வேண்டியிருக்கு. $1000 சரி அதை பேருந்து கதை போங்க. அது நீங்கள் சரி நீங்கள் கணக்கு எடுக்க மாட்டீங்க. சரி நீங்கள் சொல்லுங்க வந்தா இது எப்படி நெளிஞ்சோட்டு இருக்கானது என்ன இல்லை நீங்கள் பாருங்க ப்ளீஸ். எனக்கு அவள் அந்த டான்ஸர் ஓகே அக்கா காட்டின டான்ஸர் ஓகே எனக்கு அவ இருக்கா ஓ இருக்கா அவ நல்லா ஆடுறாங்க பார்த்துட்டு என்ன சொல்றாளையா இவன் அங்கே என்ன கேஸில் வந்துருக்கானு எந்த டிக்டாக் பார்த்தீங்களா தெரியுமா 7500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறேன். 2 நடிப்போட பார்க்க எனக்கு தலையை சுத்துது சுபா. நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். உன்னை தேடி வந்த மாதிரி தான் கிடக்கிறேன் உன்னை பார்த்தா இல்லை நீங்கள் நல்ல ஜோக்கான ஃபேமிலி ஏன்னா நீங்கள் கதையை கேளுங்க. இந்த ஜோக்குகள் இந்த உருட்டு விளையாட்டெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. எனக்கு கூட சாட்டனா போட்டிங்களோ நான் நீ போட்டு பார்த்து பொருந்ததுன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட சாட்டு பொருத்துங்க நீங்கள் அதானே கூட வேலை அதான் நான் சொல்கிறேன். தந்தையோட கதைக்கணும் அடுத்த புரோக்கர் 2 பேருக்கு நான் 2 பேரில் இருக்கிற 2 பேரில் கதையை கேளுங்க. அடுத்த புரோக்கர் அவருக்கு இங்கேருந்து வந்தது தெரியாது. இது அவர் அங்கால கதைப்பேன் இப்படியே எத்தனை கை மாறி இங்கே வந்து நீங்கள் ஐ திங்க் நீங்கள் ஒரு ஸ்கேம் பண்ணுற மாதிரி கிடக்கும். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. என்ன நானும் கூட நம்பி வந்து டக்குன்னு முடிய மாட்டேன். நான் இப்போ அடுத்துக்கெல்லாம் போடுவேன் எனக்கு அதுக்குள்ள ஒன்று செட் பண்ணி தர மாட்டீங்க. ஓகே எப்படிலாம் கேளு இல்லை அதான் கல்யாணம் பாவா நடத்துறோம் செட் பண்ணி தரதுக்கு இல்லை குழம்பாதீங்க மணி அங்கே என்னென்னு சொன்னால் ப்ளீஸ் இந்த அவசரம் புரியுமென்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அடுத்த வருஷத்தோட 42,000 பேர் ஒன்றும் செய்ய இல்லை 60,000 தான் நேரடியா நீ இப்போ நாங்கள் அண்ணன் பிள்ளை லோ முடிச்சிருச்சுன்னா நான் கதைக்கிறேன் ஓகேவா. அப்போ அந்த அவை கனகாரியோட கதைங்க என்ன ஓகே சரி நீங்கள் என்ன சரிங்க அப்போ ஒன்றே போயிட்டு நாளை பின்னேரம் வாங்க அவை மிஞ்சா நிற்கணும். ஓ இங்கே நிற்கணுமே நிற்கணும் காஞ்சி வந்துருக்கு மூதேஷ் இஞ்சான் நிற்கணும் வந்து நிற்கணும். இப்போ நான் கழிச்சு போட்டு அங்கே நிற்கிறேன் இங்கே சந்திக்கலாம்னு சொல்கிறேன். நாளைக்கு வேற சொல்லுவோம் டேட் மாதிரி ட்ரை பண்ணுவோம் ப்ளீஸ். இங்கே வந்தால் இல்லை இல்லை ஹயர்ஸ் பிடிச்சு கொண்டு குடும்பம் எல்லாம் தெரியும் குழப்பி போடுவினோம். அதான் பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு வந்து பழைய இதெல்லாம் கிட்டிவினோம். எனக்கு இனிவில் என்ன பிரச்சனை நடந்த மரதானத்தில் என்ன பிரச்சனை சொந்த அளவுங்க ஐசி போட்டு போயிட்டுருக்கியோ அதுக்கு தான் எல்லாம் கிடக்குது. அப்போ நாளைக்கு பின்னர் நீங்கள் சிவலிங்கம் அப்படி அடிக்குவாங்க கோயில் வேணாம் ப்ளீஸ். என்ன நான் அவ்வளோ கல்யாணம் கட்டிக்க மதம் மாறிட்டேன். என்ன என்ன நீங்கள் வேதமா எல்லாம் வேதத்துக்கு போட்டேன். அப்போ இவ்வளோ வேதம்னால பிடிக்காது. இல்லை நான் பல முந்தி ஹிந்துலாம் மாறுவீங்க நான் மாறு அது பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்காண்டி மூதேசிகள் வேதத்துக்கு மாறி சைவத்துக்கு மாறி கொண்டு தெரியாது. சரியாப்பன் அவர் ரோசி என்ன சுரேகா சொன்னீங்களா சுரேகா ஓகே நான் சரியா அக்கா வாரண்ணா நீங்கள் ஒரு அக்கா வேணும்னா நீங்கள் ஒழிக்கிடுங்க. அக்காவை நீ தேத்தனியை போடுங்க சுவா இவ மாதிரி இருப்பா இல்லை குளி குஞ்சு சரி குளி குஞ்சாவா இது மூதேசியங்க இந்த டிக்டாக்ல நீ இன்னும் சொன்னாலும் உள்ள போடாது சவங்களேண்டு அதில் பார்த்துட்டு இங்கே வருது அது 2ஆம் இல்லை 3ஆம் நாள் அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் போய் முடியும் போல. என்ன இல்லை போதுறியா என்ன சவரியா அவள் சுரேகா என்ன ஒரு ஆளையா
இவன் இந்த மூஞ்சியை பார்த்து எங்கே படிச்சேன் காலையா இவன் நீ அங்கே என்ன செஞ்சு வச்சுட்டு நீ வந்து காணுவியா இங்கே பத்தாத்துக்கு விசிட் விசா எனக்கு என்ன எனக்கு காசு தானே பொருத்தி கொடுத்து விட்டா எல்லாம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு சூரியகாண்டா சோழி இல்லை அவளுக்கு நான் சொன்னா கேட்பாள் நல்ல புள்ள தங்கம் பித்தளைன்னு சொல்லிவிட போட்டு உள்ள கோல் வேண்டி கொண்டு இருக்கட்டும் பேர் மாப்பிள்ளை எனக்கு என்ன தெரியுமா ஐயோ